Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. வணக்கம். செய்திச் சுருக்கம். 1937 எடுத்த அதே முடிவு தவறு செய்கிறது காங்கிரஸ். இது தேச விரோதம். அமித்ஷா காட்டம். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டில் பங்கேற்க வந்திருந்த அமித்ஷா வந்தே மாதரம் பாடலை காங்கிரஸ் அவமதிப்பதாக பேட்டியில் கூறினார். 1937 காங்கிரஸ் கட்சி திருப்திப்படுத்தும் அரசியலுக்காக வந்தே மாதரம் பாடலை இரண்டாக பிரித்தது. இதுவே இந்திய பிரிவினைக்கு அடித்தளமிட்டது. இந்த வரலாற்று பிழையை திருத்தும் வகையில் பிரதமர் மோடி வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழாவில் முழு பாடலுக்கும் சட்டப்பூர்வ வடிவம் கொடுத்தார். ஆனால் காங்கிரஸ் நிகழ்ச்சிகளில் தேசிய பாடலின் முதல் 2 பத்திகள் மட்டுமே பாடப்படும் என அக்கட்சி செயற்குழு முடிவு செய்துள்ளது. காங்கிரசின் 1937 ஆண்டு நிலைப்பாட்டை மீண்டும் அவர்கள் உறுதிப்படுத்தி உள்ளனர். இது தேச விரோதமானது மட்டுமல்ல, சட்டத்தை மீறும் செயலும் கூட. ராகுல் தலைமையிலான காங்கிரஸ் வாக்கு வங்கிக்காக மீண்டும் திருப்திப்படுத்தும் அரசியலை செய்கிறது. இந்தியாவின் சுதந்திரத்திற்காக உயிரை தியாகம் செய்தவர்களை காங்கிரஸ் அவமதிக்கிறது என்று அமித்ஷா கூறினார். தண்ணீர் தராவிட்டால் ஒத்துழைப்பு இல்லை, தீர்ப்பை மதிக்கணும். அமித்ஷா முன்னிலையில் சொன்ன முதல்வர் விஜய். சென்னை அடுத்த கோவளத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் தென் மாநில முதல்வர்கள் மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா, கேரள மாநில முதல்வர்கள், தெலங்கானா துணை முதல்வர், புதுச்சேரி ஆளுநர் மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். மாநாட்டில் முதல்வர் விஜய் உரையாற்றினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் எஞ்சினாக தென் மாநிலங்கள் உள்ளன. நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தென் மாநிலங்களின் பங்கு 30% உள்ளது. நாட்டின் வளர்ச்சியில் மத்திய அரசுடன் இணைந்து செயல்படுவோம். காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை பின்பற்ற வேண்டும். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் முடிவுகளை செயல்படுத்த வேண்டும். உரிய நதிநீரை பங்கிடாமல் காவிரி விவகாரத்தில் ஒத்துழைப்புக்கு வாய்ப்பில்லை. முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த நீதித்துறை உத்தரவுப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க வேண்டும். மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வால் கிராமப்புற மற்றும் ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுகின்றனர். 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களின் அடிப்படையில் மட்டுமே மருத்துவ மாணவர் சேர்க்கையை நடத்த வேண்டும். பெங்களூரு மெட்ரோ ரயில் சேவையை ஹோசூர் வரை நீட்டிக்க வேண்டும். இது சிறந்த உள்கட்டமைப்பாக அமையும். ஆன்லைன் மருந்து விற்பனையை முறைப்படுத்த வேண்டும். தொகுதி மறுவரையறையில் தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது. மாநிலங்களின் செயல்திறன் மற்றும் வளர்ச்சி முதலீடுகளை கருத்தில் கொண்டு நியாயமான நிதி பகிர்வு வழங்க வேண்டும். தென் மாநிலங்களை இணைக்கும் வகையில் ஒருங்கிணைந்த தொழிற்பேட்டைகளை அமைக்க வேண்டும். ஜிஎஸ்டி வரம்புகளை தீர்மானிப்பதில் மாநிலங்களுக்கு இருந்த நெகிழ்வுத்தன்மையை மீண்டும் வழங்க வேண்டும். போதைப் பொருட்களை தடுக்க மாநிலங்களுக்கிடையே கூட்டமைப்பு தேவை. கடல்வழி போக்குவரத்து மற்றும் மீன்பிடி விவகாரங்களில் அண்டை மாநிலங்களுடன் இணைந்து செயல்படுவோம் என்று முதல்வர் விஜய் பேசினார். மேகதாது அணையே உங்களுக்காகத்தான், போட்டாரே ஒரு போடு. மாமல்லபுரத்தில் நடைபெற்ற 31வது தென் மாநில முதல்வர்கள் மாநாடு நல்லபடியாக நடைபெற்றதாக கர்நாடக முதல்வர் சிவகுமார் கூறினார். மாநிலங்களுக்கு இடையேயான பல்வேறு விவகாரங்கள் பற்றி விவாதிக்கப்பட்டது. முக்கியமாக பார்லிமெண்ட் எம்பிக்களின் எண்ணிக்கையை உயர்த்தக்கூடாது என்று தென் மாநிலங்கள் சார்பில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் வலியுறுத்தினோம். மேகதாது அணையில் இருந்து கர்நாடகாவின் குடிநீருக்கு 5 TMC தவிர அதற்கு மேல் ஒரு சொட்டு தண்ணீர் கூட எடுக்க மாட்டோம். எஞ்சிய தண்ணீர் அனைத்தும் தமிழகம், புதுச்சேரிக்குத்தான். மேகதாது அணை கட்டுவதே உங்களுக்காகத்தான், எங்களுக்காக இல்லை என்று முதல்வர் சிவகுமார் கூறினார். We have raised various issues in the interest of all the southern states. We have appealed to the Union Home Minister that we wanted to see that 1971 census should be there and no increase in the parliament. That is the main agenda. I think Tamil Nadu, Kerala, Telangana and myself, we all have come to the same agreement, majority of the southern states. So we appealed, and on other issues connected to our problems, connected to various water issues, they have agreed to call a separate meeting and settle amicably. So I have made a commitment, I have given a commitment to the state of Tamil Nadu
before the Home Minister that whatever Mekedatu water is, dam is there, even a single drop of water, except for drinking water of 5 TMC, the rest water will be left to Tamil Nadu itself from the Mekedatu dam. So Tamil Nadu and the Pondicherry shall be rest assured. The dam will be built only for you, not for us. டெஸ்ட் டிரைவுக்காக கொண்டுவரப்பட்ட கார்கள். தொகுதி பணிகளை திறம்பட மேற்கொள்வதற்கு வசதியாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் கார் வழங்கப்படும் என்று முதல்வர் விஜய் சட்டசபையில் நேற்று அறிவித்தார். இன்று எம்எல்ஏக்களுக்கு எந்த கார் வழங்கலாம் என்று தேர்வு செய்வதற்காக மஹிந்திரா நிறுவனத்தின் கார்கள் தலைமை செயலகத்துக்கு கொண்டு வரப்பட்டன. ஸ்கார்பியோ, பொலிரோ நியோ, எக்ஸ்யூவி உள்ளிட்ட கார்கள் வந்துள்ளன. முதல்வர் விஜய் கார்களை டெஸ்ட் டிரைவ் செய்து பார்த்து செலக்ட் செய்வார் என்று கூறப்படுகிறது. வழக்கில் இறங்கி வரவே மாட்டோம், அமைச்சர் மரிய வில்சனுக்கு சிக்கல். தமிழக நிதி அமைச்சர் மரிய வில்சனின் சகோதரர் மரிய குலோத். இவர் புதுச்சேரி எழில்நகரில் வசித்து வருகிறார். இருவருக்கும் இடையே குடும்ப சொத்து தொடர்பாக மோதல் இருந்தது. கடந்த 2022 ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி சண்டை முற்றியது. மரிய குலோத் வீட்டு கதவை உடைத்து உள்ளே நுழைந்த மரிய வில்சன் அங்கிருந்தவர்களை மிரட்டினார். இதை அடுத்து ஆபாச வார்த்தைகளால் பேசி சொத்துக்களை சேதப்படுத்தியதாக புதுச்சேரி லாஸ்பேட்டை போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் பேரில் லாஸ்பேட்டை போலீசார் மரிய வில்சன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். ஆரம்பத்தில் சாதாரண சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக கூறி புகார்தாரர் தரப்பில் கூறினர். கோர்ட்டை அணுகி தாக்குதல் வீடியோ ஆதாரங்களை சமர்ப்பித்தனர். தொடர்ந்து கோர்ட் உத்தரவின் பேரில் மரிய வில்சன் மீது வீட்டுக்குள் அத்துமீறி நுழைதல், தாக்குதல், பெண்களை துன்புறுத்துதல், மிரட்டல் உள்ளிட்ட கூடுதல் பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. புதுச்சேரி முதலாவது குற்றவியல் நடுவர் கோர்ட்டில் வழக்கு விசாரணைக்கு வந்தது. குற்றப்பத்திரிகை நகல்களை பெற நேரில் ஆஜராகுமாறு மரிய வில்சனுக்கு பலமுறை சம்மன் அனுப்பப்பட்டது. தாவேக ஆட்சி அமைந்த பின் அவர் தமிழக நிதி அமைச்சராக பதவியேற்றதால் பணிகளை காரணம் காட்டி ஆஜராகவில்லை. அமைச்சரவை பணிகளை காரணம் காட்டி ஆஜராவதில் இருந்து விலக்கு கேட்டார். இதனால் புதுச்சேரி கோர்ட் நேரில் ஆஜராக கெடு விதித்தது. இதையடுத்து வழக்கை முழுமையாக ரத்து செய்ய கோரியும் நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்கு அளிக்க கோரியும் அமைச்சர் மரிய வில்சன் தரப்பில் சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. சென்னை ஹைகோர்ட்டில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இது குடும்ப பிரச்சினை என்பதால் சமரச தீர்வு மையத்திற்கு வழக்கை அனுப்பி இருதரப்பும் பேச்சுவார்த்தை நடத்த உத்தரவிடப்பட்டது. இருப்பினும் சமரச தீர்வு மையத்தில் நடந்த பேச்சுவார்த்தையின் போது மரிய வில்சன் சகோதரரின் மனைவி கெரோலின் தரப்பில் சமரசத்திற்கு விருப்பமில்லை என திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டது. இதன்படி 4 முறை சமரச தீர்வு மையத்தில் பேச்சுவார்த்தை நடந்த நிலையில் அமைச்சர் மரிய வில்சன் தாக்கல் செய்த மனு நீதிபதி லட்சுமி நாராயணன் முன் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கில் புகார்தாரரான மரிய வில்சனின் சகோதரர் மனைவி கெரோலின் நேரில் ஆஜராகியிருந்தார். அவர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வழக்கில் சமரச பேச்சுவார்த்தை நடத்த புகார்தாரருக்கு விருப்பமில்லை. முன்பு நீதிபதியை சமரச தீர்வு மையத்தை அணுக கூறியதால் அதை மறுக்க முடியவில்லை என விளக்கம் அளித்தார். மரிய வில்சன் தரப்பில் ஒரு பிரச்சினை தவிர மற்ற அனைத்துக்கும் தீர்வு ஏற்றப்பட்டுவிட்டதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் புகார்தாரர் சமரசத்திற்கு விரும்பாத நிலையில் சமரச தீர்வு மையத்தில் தீர்வு காணும்படி நிர்பந்திக்க முடியாது என நீதிபதி லட்சுமி நாராயணன் தெரிவித்தார். மேலும் வழக்கை ரத்து செய்ய கோரிய மரிய வில்சனின் மனு மீதான விசாரணையை ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். பாதிரியாருக்கு மரண தண்டனை, 4 சிறுமிகளை சீரழித்த காமுகன். நெல்லை மாவட்டம் கங்கைகொண்டான் பகுதியைச் சேர்ந்தவர் ஆப்ரஹாம், வயது 47, பெந்தகோஸ்தே சபையின் பாதிரியார். இவர் வெளி மாவட்டங்களுக்கு பெண்கள், குழந்தைகளை அழைத்து சென்று ஊழியம் செய்து வந்தார். 2022இல் ஊழியத்துக்காக அழைத்து சென்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 8 முதல் 13 வயதுடைய சிறுமிகள் 4 பேரை அடைத்து வைத்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதை வெளியே சொல்லக்கூடாது என்று கொலை மிரட்டலும் விடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பெற்றோர் அளித்த புகார் அடிப்படையில் ஆப்ரஹாம் கைது செய்யப்பட்டார். அவர் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதியப்பட்டது. திருநெல்வேலி போக்சோ சிறப்பு கோர்ட்டில் வழக்கு விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில் நீதிபதி சுரேஷ்குமார் இன்று தீர்ப்பளித்தார். பாதிரியார் ஆப்ரஹாம் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதால் அவருக்கு தூக்கு தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். பாதிக்கப்பட்ட 4 சிறுமிகளுக்கும் தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு அரசு வழங்கவும் உத்தரவிடப்பட்டது. திருநெல்வேலி போக்சோ கோர்ட்டில் குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுவது இது 4வது முறையாகும்.
பொறாமையில் பொங்கிய பாகிஸ்தான் பொறுமையாக திருப்பி அடித்த இந்தியா. இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் சமீபத்தில் ஜம்மு காஷ்மீர் பற்றி கூறிய கருத்துக்கள் பாகிஸ்தானை கொதிப்படைய செய்தது. ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் ஒரு முக்கிய பகுதி, அது இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்பதை யாரும் மறுக்க முடியாது என கோர் கூறியதால் பாகிஸ்தான் அரசு இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டது. இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய தூதரகத்திற்கு வெளியே அமைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு தடுப்புகள் அகற்றப்பட்டதுடன் வாகனம் நிறுத்துமிடத்தில் இருந்து பாதுகாப்பு அம்சங்களையும் பாகிஸ்தான் அதிகாரிகள் அகற்றினர். பாகிஸ்தானின் இந்த நடவடிக்கைக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்த போதும் பாகிஸ்தான் அதிகாரிகள் தங்கள் நடவடிக்கையை திரும்பப் பெறவில்லை. பாகிஸ்தான் நடவடிக்கைக்கு பதிலடி தரும் வகையில் டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரக வளாகத்திற்கு வெளியே இருந்த தடுப்புகளை டெல்லி போலீஸ் மற்றும் துணை ராணுவ படையினர் இடித்து அகற்றினர். விசா பிரிவுக்கான வரிசையில் நிற்கும் இடத்தில் அமைக்கப்பட்டிருந்த தடுப்புகளும் அகற்றப்பட்டன. பாகிஸ்தானின் அடாவடி செயலுக்கு பாடம் புகட்டும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக நம் தூதரக அதிகாரிகள் கூறினர்.